ஹலோ நண்பா, இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெக்சிகோ நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்சிகோ நாட்டில் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் வந்து அவ்வளோ பிளேஸ் வந்து நிறைஞ்சிருக்குது. வருஷம் ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்து அந்த ஒரு பிளேஸுக்கு போய் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வந்து விசிட் பண்ணி அவங்களோட ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அந்த ஒரு வரிசையில் அந்த ஒரு மெக்சிகோவில் பழங்காலத்து மம்மீஸை வந்து பாதுகாக்கிற ஒரு மியூசியம் வந்து இருக்குது. அந்த ஒரு மியூசியத்தில் நடந்த பயங்கரமான விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, மெக்சிகோ நாட்டில் பிரபலமான மம்மி மியூசியம் வந்து இருக்குது. அந்த ஒரு மியூசியத்துக்கு வந்து ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்து வந்திருக்காங்க. அப்படி ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் பர்டிகுலரா தனியா வந்து எல்லா மம்மீஸையும் பார்த்து ஆராய்ஞ்சு அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்து நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் முதுகு பின்னாடி இருந்து யாரோ வந்து முணங்குற மாதிரி வந்து சவுண்ட் கேக்குது. உடனே சடனா இவர் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரே ஒரு கூண்டுல எலும்பு கூடோட ஒரே ஒரு மம்மி மட்டும் இருந்துச்சு. அதை பார்த்துக்கு அடுத்து இவர் வந்து பயங்கரமா பயந்துட்டாரு. என்னடா இது, நம்ம கூட வந்து டூரிஸ்ட் தான் முணங்கினாங்கன்னு சொல்லி பார்த்தா பின்னாடி திரும்பினா யாருமே இல்ல. எல்லா சைடும் வந்து கண்ணாடி பட்டியில மம்மீஸை தான் அடைச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் யார் வந்து முடங்கிருப்பாங்க, ஒருவேளை நம்மளோட கற்பனையா இருக்கும். ஏகப்பட்ட மம்மி சுத்தி இருக்கனால நம்ம இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனை பண்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தோணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நார்மலா வந்து எல்லா மம்மிஸையும் பார்த்து நோட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கிறாரு. ஒரு மம்மியில இருந்து இன்னொரு மம்மிக்கு போறாரு. பின்னாடி வந்து யாரோ வந்து முடங்கிக்கிட்டே இவரை ஃபாலோ பண்ற மாதிரி வந்து ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. அதை கேட்டுக்கு அடுத்து நம்ம வந்து கூட விசிட்டர் நிறைய பேர் வந்தாங்களா, ஸோ அவங்க வந்து இந்த இடத்த வந்து சுத்தி பார்க்கறதுக்கு அடுத்த ஒரு கேங் உள்ள வந்திருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அகைன் வந்து யாருமே இல்லவே இல்லை. என்னடா இது, இந்த இடத்துல யாருமே இல்லவே இல்லை, ஆனால் நம்மளை தாண்டி வேற யாரோ இருக்கிற மாதிரி சவுண்ட் வந்து கேட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து யாரோ வந்து ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது. பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, யாருமே இல்லவே இல்லை. அகைன் வந்து யாரோ வந்து ஸ்பீடா வந்து ஓடி வர்ற மாதிரி தெரியுது. உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா, ரூமை விட்டு வெளியே போயிட்டு நேரா வாட்ச்மேன் கிட்ட வந்து போறாரு. என்ன வாட்ச்மேன், உள்ள வந்து நான் வந்து மம்மிஸை பார்த்துட்டு நான் வந்து டீட்டெயில் எல்லாமே வந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடி வந்து முணங்குற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அப்போ யாருமே இல்லவே இல்லை. அகைன் வந்து யாரோ வந்து பேசிக்கிட்டே பக்கத்தில் நடந்து வர்ற மாதிரி சிம்டம்ஸ் ஏற்பட்டுச்சு. அப்பவும் பின்னாடி திரும்பி பார்த்தேன், அப்பவும் யாரும் இல்லவே இல்லை. லாஸ்ட்டாக வந்து சரி, இந்த ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷமாக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அந்த ரூம் விட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே வரேன். பின்னாடி யாரோ ஸ்பீடாக வந்து முணங்கிக்கிட்டே ஓடி வர்ற மாதிரி எனக்கு ஒரு சிம்டம்ஸ் வந்து வருது. உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கு மட்டும் இல்லை சார், உங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விசிட்டர்லாம் வந்திருக்காங்க. தனியாக நோட்ஸ்லாம் எடுக்கும்போது யாரோ பின்னாடி முணங்குற மாதிரியும் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் பேசிக்கிட்டே துரத்துற மாதிரியும் நிறைய சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கும் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் இந்த ஒரு ஆள் மனசுல வந்து ரொம்ப வந்து பயம் வர ஆரம்பிக்குது. இவ்வளவு ஏன், நான் வந்து நைட் டியூட்டி பார்க்கும்போது உள்ள வந்து யாரோ அழுகிற மாதிரி சவுண்டும், என்னை காப்பாத்துங்க, என்னை உயிரோட புதைச்சிட்டாங்கன்னு சொல்லி புலம்புற சவுண்டும் வந்து அதிகமா கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா இது இவ்வளவு மோசமான இடமா இருக்கு, அப்புறம் எதுக்கு இங்க வேலை பாக்குறீங்கன்னு சொல்லி அந்த ஒரு விசிட்டர் வந்து கேட்கிறாரு. எல்லாம் வந்து வயிற்று பழப்புக்காக கண்ணை மூடிட்டு எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஒரு விசிட்டருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு போயிட்டு இந்த ஒரு மியூசியம் ஆஃப் மம்மியை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பயங்கரமா வந்து நிறைய நோட்ஸ் நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அதிர்ச்சியான உண்மைகள்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. 1800 பல வருஷங்களுக்கு முன்னாடி 1800 அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து மனுஷங்க எதுவும் நோயால வந்து பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா மருத்துவ வளர்ச்சி வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கம்மி. ஸோ அதனால வந்து அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதும் குடும்பத்துல இருந்து ஓரமா ஒதுக்கி வைக்கிறோம் அந்த மாதிரி கேஸா தான் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. சின்ன சின்ன நோய் வந்தாலுமே ஏதோ பெரிய நோய் வந்த மாதிரி ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் ஏகப்பட்ட பேர் வந்து காலரா அப்படிங்கிற ஒரு டிசீஸால வந்து பயங்கரமா வந்து பாதிப்படைஞ்சிருந்தாங்க. அந்த மெக்சிகோ நாட்டில் கிட்டத்தட்ட பயங்கரமா ஏகப்பட்ட பேர் வந்து காலரா அப்படிங்கிற நோயால பாதிப்படைஞ்சனால அப்படி பாதிப்படைஞ்ச ஆட்களை குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறதும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதும் இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய நடந்துகிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு அதுக்கு அடுத்து அந்த சிம்டம்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கும் கியூராகி வெளியே நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கும் வந்து எந்த ஒரு மெடிசனும் கொடுக்கறதுக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து மருத்துவ வசதி இல்லாதனால அவங்க வந்து அப்படியே வந்து விட்டுட்டாங்க. ஏகப்பட்ட உயிர் வந்து இறந்தும் போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து அந்த டிசீஸால வந்து பாதிப்படைஞ்சதுனால அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்துடும் சொல்லி உயிரோட நிறைய பேர் வந்து புதைக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் மெக்சிகோ நாட்டு கவர்மெண்ட் வந்து 1861 ஆண்டு அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற ஒரு பிணங்களுக்கும் டாக்ஸ் வந்து போட ஆரம்பிச்சாங்க. அப்படி மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற ஒரு பிணங்களுக்கும் யாரெல்லாம் டாக்ஸ் கட்டலையோ அவங்களுக்குன்னு தனியா ஒரு இடத்த வந்து வச்சிருக்காங்க. அந்த ஒரு இடத்துல தான் அந்த ஒரு டாக்ஸ் கட்டாத ஆட்களோட பிணங்கள் எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நாட்டு கவர்மெண்ட். 1891 ஆண்டு, அதாவது இந்த டாக்ஸ் காலம்லாம் வரதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஊர்ல வந்து ஒரு பயங்கரமான வித்தியாசமான ஒரு பொண்ணு வந்து வாழ்ந்துட்டு இருந்தா. அந்த ஒரு பொண்ணுக்கு ஏகப்பட்ட வித்தியாசமான நோயெல்லாம் வந்திருக்கு. அந்த வித்தியாசமாக வந்த நோய் வரிசையில ஒரே ஒரு நோய் மட்டும் எல்லாரையும் பார்த்து வியக்க வச்சுச்சு. அந்த பொண்ணோட ஹார்ட் பீட் வந்து அப்படி ஸ்டாப் ஆகுமா, ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் 1/2 hour 1 hour கழிச்சு அகைன் வந்து ஹார்ட் வந்து பீட் ஆக ஆரம்பிச்சிருமா. இந்த ஒரு சிம்டம்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து வீக்லி ட்வைஸ் வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு பர்டிகுலரான டயத்துல வந்து அந்த பொண்ணு வந்து காலரா அப்படிங்கிற ஒரு நோயால வந்து பாதிப்படைஞ்ச
பாதிப்படைஞ்சிருக்கா. உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து காலரா நோயால பாதிப்படைஞ்சனால ஊரை விட்டு ஓரமா வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, குடும்பத்தொட்டும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த ஒரு நேரத்தில் அந்த பொண்ணோட ஹார்ட் பீட் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவங்களோட ரிலேட்டிவ்ல என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு வந்து எப்பவும் போல ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிட்டு ஒரு ½ hour கழிச்சு வந்துரும்ல, அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கும்னு நினைச்சு அவங்களும் வந்து மேலே வந்து எதுவுமே வந்து கண்டுக்கவே இல்லை. 1 மணி நேரம் வந்து பார்க்குறாங்க, 2 மணி நேரம் பார்க்குறாங்க, 1 நாள் பார்க்குறாங்க, 2 நாள் பார்க்குறாங்க, அந்த ஒரு ஹார்ட் பீட் வந்து வரவே இல்லை. ஒருவேளை இவ வந்து காலரா அப்படிங்கிற நோயால் வந்து பாதிப்படைஞ்சிருக்கா, ஸோ அதனால் வந்து இவ இறந்துட்டா அப்படின்னு சொல்லி உயிரோடு அந்த பொண்ணை வந்து புதைச்சி வச்சுட்டாங்க. அப்படி புதைச்சி வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து 1861ஆம் ஆண்டு வந்து மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கிற பொணங்களுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி மெக்சிகோ கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னோம்ல. அப்போ தான் அந்த பொண்ணை வந்து தோண்டி எடுக்கும் போது இதுக்கு முன்னாடி உண்மைக்கும் இறந்த ஆட்களை எப்படி புதைச்சாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இந்த ஒரு பொண்ணோட உடம்ப அப்படி புதைச்ச உடனே கிட்டத்தட்ட 20-30 வருஷம் கழிச்சும் அந்த பொண்ணோட உடம்பு வந்து பாதி அழுகியும் பாதி அழுகாமலையும் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதைக்கும் போது எப்படி புதைச்சாங்களோ வெளியே எடுக்கும் போது டிஃப்ரெண்டான போர்ஷன்லாம் அந்த ஒரு டெட் பாடி வந்து உள்ள புதைஞ்சு இருந்திருக்கு. ஸோ அப்போ தான் அவங்களோட ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம உயிரோட இவளை கொண்டு போய் நம்ம வந்து புதைச்சிட்டோம், 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் வந்து இவ உயிரோட வந்திருக்கா, நம்ம தான் காலரா நோயால் பாதிப்படைஞ்சனால இறந்து போயிட்டான்னு சொல்லி உயிரோட புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த மெக்சிகோ நாட்டோட கவர்மெண்ட் வந்து பிணங்களுக்கு போடக்கூடிய டேக்ஸை வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சாங்க. எதுக்கு அப்படின்னா ஏகப்பட்ட டெட் பாடிஸ்லாம் வந்து விழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அப்படிங்கிற பட்சத்தில் டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து கை விட்டுட்டாங்க. உடனே அந்த இறந்து போகிற ஆட்கள், அதாவது இயற்கை மரணம் அடைந்த ஆட்கள் எல்லாரையும் வந்து மம்மிஸாக வந்து அந்த மியூசியமில் வந்து வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி வைக்க ஆரம்பித்த உடனே தான் அங்கே இருக்கிற பிணங்களோட ஆத்மா எல்லாமே ஸோ அந்த ஒரு மியூசியத்தை விட்டு வெளியே போக முடியாமல் அந்த மியூசியத்துக்குள்ளே சுற்றி வருது. யாரெல்லாம் வந்து தனியாக வந்து மம்மிஸை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்கள அந்த இடத்த விட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு அந்த மம்மிஸ் வந்து அந்த ரூம்குள்ளே தான் சுற்றி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 1800 அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த உண்மையான சம்பவம், மெக்சிகோ நாட்டில் நடந்த சம்பவம். ஸோ மேலும் எந்த மாதிரி ரியல் இன்சிடென்ட்டை பற்றி பேசினா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஸோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லவ்லி பிரகாஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டாடா பை, see you நண்பா.